எபிசோட்கான மூணாவது ப்ரோமோல சேம் அதே விஷயம் தான். விக்கல் சீக்கிரமுக்கும் பிரச்சனைக்கும் சண்டை நடந்ததுல அதை தான் காமிக்கிறாங்க. இதுல மேட்டர் என்னன்னா, விக்கல் சீக்கிரம் காமெடினா இல்ல பிரஜன் காமெடினே தெரியல, பயங்கரமா காமெடி பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம 2 நிமிஷம் நான் கேட் திறந்து வைக்கிறேன், வேணா போய் பொன்னாடியை கூட்டு வா அப்படின்ற மாதிரி சொன்னார்ல, அதெல்லாம் அல்டிமேட். அதாவது பிரஜனை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னா, பிரஜனும் சரி சேண்ட்ராவும் சரி நம்ம சொல்ற எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் கேட்டுருவாரு, விஜய் சேதுபதி கேட்டுருவாரு அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்காங்க. இந்த மாதிரி தான் வந்த வாரத்துல ஒரு அம்மா இந்த மாதிரி பண்ணாங்க. யார் சொல்லுங்க? திவ்யா கணேஷ். திவாகர் இப்படிதான் பேச போறீங்கன்னா சொல்லுங்க, நான் கேட்டு திறந்து வைக்க சொல்றேன், போயிடுங்க அப்படின்ற மாதிரி பேசினாங்க. ஸோ அதுக்கப்புறம் எப்படி அடங்கி போய் உட்காந்தாங்க அப்படின்றது நம்மளும் பார்த்தோம். ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வாரம் வந்து ஓகே வைல்ட் கார்டுனா அவ்வளோ பவர்ஃபுல் அப்படின்னு நம்ம நினைச்சாங்க. அப்புறம் அடி வாங்கினதுக்கு அப்புறம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்மளும் நார்மல் கண்டஸ்டன்ட் தான் அப்படின்ற மாதிரி மாறிட்டாங்க. ஆனால் இந்த சாண்ட்ராவும் பிரச்சனும் பார்த்தீங்கன்னா இன்னி வரைக்கும் மாறல. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஓவரால் பிக் பாஸே நம்ம தாண்டா, நம்ம கிட்ட தாண்டா கண்ட்ரோல் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு இது பார்க்கும்போது ஒரு விஷயம் லீக் ஆச்சு. அதாவது இவங்களுக்கு வந்து ஸ்கிரிப்ட் வந்து கொடுத்துட்டாங்க, இவங்க இத்தனை நாள் கம்பல்சரி